25 வருடங்களில் 3 மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்காக உயரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தனி வட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே வருடம் அப்படிங்கிறது இருக்கும், எத்தனை மடங்காக மாறுது அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். இதை நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு 0 வருஷத்தில் எப்பயுமே 1 மடங்காக தான் இருக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது 0 மடங்கு, ஓகே, 0 வருஷம். 0 வருஷமாக இருக்கும்போது 1 மடங்காக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 1000 வைக்கிறாங்க அப்படின்னா அதான் 1 மடங்கு. இப்போது ஒவ்வொரு மடங்காக தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2 மடங்காக மாறும், அதே குறிப்பிட்ட காலத்தில் 3 மடங்காக மாறும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இவங்க 3 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க, 25 வருஷம். அப்போ 25 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறி இருக்குது, 3 மடங்காக மாறி இருக்குது. இப்போது கரெக்டாக இதோட சரிபாதி அளவு அதுதான் இந்த 2 மடங்காக மாறி இருக்கும். அப்போ 25ல் சரிபாதி என்ன, 12. அப்போ இப்போ கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு 1 மடங்காக இருந்திருக்கு, 12 வருஷத்தில் இன்னொரு 1 மடங்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ 2 மடங்கா, அடுத்த 12 வருஷம், அப்போ அடுத்த 12னா 25வது வருஷத்தில் 3 மடங்காக மாறி இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, 2 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும், 12 வருஷம் எடுத்திருக்கும்.